எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு பயங்கர மழைங்க. ஏகப்பட்ட மழை. அதனால கொஞ்சம் அப்படியே டயர்டாக இருந்தது எனக்கு. என் பொண்ணை நீங்கள் பூரி செஞ்சுருங்கம்மா, நான் வந்து குருமா செஞ்சிடறேன்ட்டு என் பொண்ணு பூரி குருமா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டா. அவங்க அம்மா குருமா செய்யும் போது வந்து கீழே சப்பாத்தி தட்டுறா என் பேத்தி. சப்பாத்தி நாங்கள் செய்யும் போதெல்லாம் கீழே சப்பாத்தி குழம்பு செய்கிறா. வெளியே வந்து பார்த்தா ரொம்ப மழைங்க. பார்த்துட்டு நான் போய் படபடன்னு பூரி போட்டு எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு பார்த்தா மழைக்கு ஏதாவது டீ குடிக்கலாமான்னு தோணுச்சுங்க. டீக்கு பதிலாக சரி உளுத்தங்கஞ்சி செய்யலாமேன்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு தேங்காய் திருவி வச்சுக்கிட்டேங்க. இப்போ உளுத்தங்கஞ்சிக்கு ஒரு 2 சொம்பு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அது கூடவே ஊற்றி நல்லா கை விடாமல் கிண்டிக்கலாங்க. கட்டி வராத மாதிரி திருவி வச்சு தேங்காய் போட்டுக்கிட்டேங்க. போட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணுங்க, இல்லைன்னா பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கிட்டேங்க. நல்லா பாருங்க, பொங்கி வந்து வேகுது. இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வைக்கணுங்க. வந்து வாசத்துக்கு ஏலக்காய் தூளும் அப்படியே தொண்டைக்கு இதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சுக்கு மிளகு தூள் எடுத்துக்கிட்டேங்க. குழந்தைங்க குடிக்கிறதுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் இதை எடுத்துக்கிட்டேங்க. இந்த கஞ்சி உளுத்தங்கஞ்சி ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நாட்டு சர்க்கரை, தேங்காய், உளுத்தம்பருப்பு எல்லாமே உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. டீக்கு பதிலாக இது செஞ்சு குடிக்கலாம். சிம்மில் தாங்க வச்சு செய்யணும், ஏன்னாக்கா பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்காய் மிக்சியில் போட்டு ஆட்டி போடுறத விட நம்ம அருவாமனையில் திருவி போட்டால் அது சூப்பராக இருக்கும். அது செஞ்சிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரர் போண்டா வேணும்னாரு மழைக்கு. அதனால் நான் போண்டா படன்னு வெங்காயம் மிளகா அறுத்து போட்டு போண்டா போட ஆரம்பிச்சிட்டேங்க. அரிசி மாவு போண்டா. அது ரெடியாக என் பேரை வந்து நீ உங்களுக்கெல்லாம் இந்த போண்டா இது செய்கிறீங்க, எனக்கு வந்து அழ ஆரம்பிச்சிட்டோம். உனக்கும் போட்டு தரேன்டி அப்படின்ட்டு உடனே இதை எடுத்து அவருக்கு கொடுத்துட்டு உடனே என் பேராண்டிக்கு ஸ்வீட் போண்டா செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட் போண்டா போடுறேங்க. இந்த மழைக்கு வெளியில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு பதிலாக அப்படி வீட்லேயே செஞ்சுக்கலான்ட்டு நான் செஞ்சுக்குவோங்க. எதையாவது ஒன்று செஞ்சுக்குவேன் வீட்லேயே. வெளியில் போய் கடையில் வாங்கிறதில்ல. இப்போ ஸ்வீட் போண்டாவும் ரெடிங்க. இப்போ பாருங்கங்க, பூரி, அதுக்கு தொட்டு குருமா, இப்போ உளுத்தங்கஞ்சி, சுட சுட உளுத்தங்கஞ்சி, இப்போ ஸ்வீட் போண்டா என்னுடைய பேரனுக்கு, எங்களுக்கு போண்டா. அப்புறம் என்னங்க, வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்காமல்.